ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திவ்யாவை எப்படியாச்சும் என் கழலில் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்மேன் ஃபோன் பண்ணி அந்த குடிபோதையில் இருக்கிற அந்த லூசு பையனுக்கு ஃபோனை போட்டு சொல்லிடுறாங்க அந்த மூர்த்திக்கு. உடனே அவன் சும்மா இருப்பானா, அட்ட என்னை வர சந்தேகப்பட்ட, இனிமேல் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்டா. இந்த திவ்யா புள்ளப்பூச்சி மாதிரி எனக்கு எவ்வளோ வேலை கட்டுறா, இவளுக்கு ஒரு சரியான பாடம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படி கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூர்த்தி பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மாயா நீங்கள் போகிறது சரியான பாதையாகவும் இருக்கலாம், தப்பான பாதையாகவும் இருக்கலாம், ஆனால் நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும். இப்போ அதுக்கான வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, நான் மாட்டினாலும் சரி என்ன ஆனாலும் சரி, இப்போ மட்டும் அந்த திவ்யாவை கடத்தி அவளை ஏதாச்சும் ஒன்று பண்ணலை, அதுக்கப்புறம் நானும் தோற்று போயிடுவேன். அந்த இனியா முன்னாடி நான் கை கட்டி நிற்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் தலையிடாதீங்க மாயா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. உடனே நம்ம மாயா நீ ஏதாச்சும் பண்ணிக்க, தயவு செஞ்சு அதை எங்களை மாட்டி விட்றாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சொல்ல, உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, என்னதான் எதிரிக்கு எதிரி நண்பனாக இருந்தாலும் இவங்க ஒத்துமையாக இருந்தால் தான் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே ஜெயிக்க முடியும். அது தெரியாத இவங்க ஓவரா சீனை போட்டு சண்டை போட்டுருக்குறாங்க. அதனால இவங்களுக்கு தான் அது வீக்னஸ் பாயிண்டாக இருக்குமே தவிர நம்ம இனியாவுக்கு இல்லை. இனியாவை பழி வாங்குறதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு காரணம், ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பம் அமையுமான்னு பார்த்தா இல்லை. இதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இந்த மூர்த்தி என்ன பண்ணுறாங்க, காலையில் தூங்கி எழுந்ததுமே அந்த திவ்யா வா கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. இல்லை நாளை வரமாட்டேன், அக்கா திட்டும், அக்கா வெளில போயிருக்கு, அக்கா வந்தால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அக்கா ஒரு ஆள் நீ ஒரு ஆள் இப்போ வரையா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் வரமாட்டேன் விடுங்க மாமா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திவ்யாந்துக்கிட்ட சொல்ல, உடனே கழுத்தை பிடிச்சி தர தள்ள முடிய பிடிச்சி இழுத்துன்னு ரோட்ல போயிட்டு இருக்கான். அதை பார்த்தவங்க அக்கா ஐயோ விட்டுறியா, தயவு செஞ்சு விட்டுறியா, நான் உன்னை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் என் தங்கச்சியை ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ஏன் இப்படியெல்லாம் சித்திரவதை கொடுக்குற, அவள் படித்து பெரியாள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவள் கனவு காண்டிட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்தில் அவளை இப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணுறேன், உனக்கே அது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழாத குறைய சொன்னால் அவளை ஒரே தொம்ம கட்டின்னு கீழே தள்ளி விட்டுட்டு இவன் பாட்டுக்கு அவளை தரன்னு இழுத்துன்னு போய் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்றான். அவங்க அவங்க வாயில் வர்ற எல்லா கேள்வியும் நர கேட்டு அவளை அப்படி காது சப்பிழிச்சு போயிடுற அளவுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான், நீ எங்கள் வீட்டில் வேலை செய்ய மாட்டேன், அவ்வளோ திமுறை பேசிட்டு ஓடி இருப்பேன், நாங்கள் உனக்கு 3 வேளை சோறு போடுறோம், எங்கள் வீட்டில் வேலை செஞ்சு நிற்கிறோன்னா உனக்கு என்ன படிப்பு கேட்குது, நாங்கள் சொல்கிறத செய்யாத நீ எங்கள் ஸ்கூலில் படிச்சிட முடியுமா, இல்லை ஸ்டேட் போர்டு ரேங்க் தான் வாங்கிட முடியுமா, கண்டிப்பாக முடியாது. அதனால் நான் சொல்கிறத இப்போ மட்டும் லாஸ்ட் சான்ஸ் நீ கேட்கலன்னு வச்சுக்க, இதுக்கு மேலே இனியக்காவோட மானத்தை காப்பாற்ற போகிறேன், இனியக்கா தான் எனக்கு பெருசு அப்படின்னு சொல்லி எதனால் ஓவரா சீனை போட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உன்னை துவம்சம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயம் எப்படியோ ஒரு பக்கம் பரபரப்பாக நம்ம விக்ரமோட காதுக்கு போய் சேருது. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானு கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க.